வணக்கம். ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. இன்னைக்கு நம்ம 11th ஹவுஸை பத்தி பேச போறோம். 11th ஹவுஸ் அப்படிங்கிறது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்மளுடைய லாபஸ்தானம், நம்மளுடைய மூத்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகள், நம்மளுடைய கசின் சிஸ்டர், கசின் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவா. நிறைய விஷயங்கள் அதை பத்தி எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரீரத்துல எந்த இடமெல்லாம் மடங்குமோ அதெல்லாம் நிழல் கிரகம், நிழல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கழுத்து நம்மளால திருப்ப முடியும், நம்மளோட கைக்கு பண்ண முடியும், நம்மளுடைய இடுப்பு, நம்மளுடைய இந்த முழங்கால், அடுத்தது மணிக்கட்டு. சரி, அந்த மணிக்கட்டுங்கிறதா இந்த 11th ஹவுஸ். நம்ம மணிக்கட்டையும் நம்ம சுழட்டி எல்லாம் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த 11th ஹவுஸ். அதனால மீதி விஷயத்த நம்ம அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய காமா ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவா. நம்மளுடைய டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சாதிக்க முடியுமா, நமக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த 3, 7, 11 அப்படிங்கிறது காமா டைம். அதுல இது 11வது வீடு. ஸோ இதை பத்தி நம்ம விவரமா ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம். இப்போ பிளானட்ஸ் இந்த 11th ஹவுஸ், சிக்னிஃபிகேஷன் ஆஃப் 11th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் கெயின்ஸ் அண்ட் லாபா. இட் ரெப்ரசன்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் மிசரிஸ். நமக்கு கெயின் நாளைக்கு நமக்கு லாஸ் இல்லை. The 11th house, the house of siddhis and prapti, fulfillment of our desires. அதாவது காமா ட்ரெயின் 3, 7 and 11. Gains, elder sibling, co-born, friends, happy news, left ear, ornaments, wealth and profit through commerce. இப்போ நமக்கு கெயின் அப்படின்னாக்க, இப்போ பிளானட் நம்ம பிளானட்ஸ் இந்த 11th ஹவுஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் நமக்கு 11வது வீட்டுல சூரியன் இருந்ததுனாக்க, வில் இண்டிகேட் கெயின் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் ஃபாதர். நம்ம சூரியனை கவர்மெண்டாவும் கன்சிடர் பண்றோம். அட் த சேம் டைம் பொலிட்டிஷியனும் சொல்லலாம். அது சேம் டைம் அது நம்ம அப்பாவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி அப்பா மட்டும் இல்லை, நம்ம அப்பா மாதிரியான ஒரு ஃபீல்டர், அவ மூலமா கூட நமக்கு கெயின் கிடைக்கலாம். ஸோ சன் வில் இண்டிகேட் கெயின் from the government or father. Moon is our mother, our bureaucrats. Okay, இப்போ மார்ஸ் நம்மளோட யங்கர் பிரதர், மார்ஸ் ஆர்மி. ஏன்னா 11th ஹவுஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி செவ்வாய் எல்லாம் போயிருந்தா ஜாஸ்தி பிரதர், மார்ஸ், ஆர்மி, போலீஸ் அது மாதிரியும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஜாப்ல இருக்கும். அதுல இந்த மாதிரி கெயின் கிடைக்கும். இந்த மெர்குரி இஸ் த அங்கிள், கசின் பிரதர்ஸ் உண்டு. இந்த மெர்குரி ஃப்ரம் அங்கிள், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் லிட்டிகேஷன்ஸ் மூலமா நமக்கு லாபம் கிடைக்கலாம். இந்த ஜூபிட்டர் இருந்தனா 11வது இடத்துல ஜூபிட்டர் இருந்தனாக்க குருவாக, லா அண்ட் கவர்மெண்ட் அட்வைசர், அவா மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கலாம். சுக்ரன்ங்கிறது ஃப்ரம் விமன், பப்ளிக் சர்வீஸ். சாட்டன் அப்படின்னாக்க சனீஸ்வர பகவான் சர்வெண்ட், அப்புறம் லோ பீப்புளோட. ராகு இருந்ததுன்னா ஃபாரினர்ஸ் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். கேத்து நமக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ராகு இம்போர்ட், கேத்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். Planets in the 11th house. 11th house gives worldly pleasure in the shape of beautiful spouse, clothes, food and enjoyment. இப்போ சப்போஸ் 11th ஹவுஸ்ல சந்திரன் இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 11th ஹவுஸ்ல சந்திரன் இருந்தா அவளுக்கு ஸ்பௌஸ் ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப லட்சணமா இருப்பா. Weak planets in the 11th house, debilitated, combust, defeated in planetary war or in inimical workers, even when born in the rich family will lose everything. அந்த நவாம்சத்துல நமக்கு நவாம்சத்திலேயோ வர்க்க சாட்லையோ இல்ல நம்மளோட ராசி சாட்லையோ நமக்கு 11ஆம் இடத்துல நீச்ச கிரகங்கள் இல்லாட்டினா அந்த கம்பஷன் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கம்பஷன் அப்படின்னாக்க ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த திதி சூன்யம்னு சொல்லுவேன், இந்த திதியை வச்சுட்டு பண்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல போய் இந்த கம்பஸ்ட் ஆகும் இல்லையா, அது மாதிரிலாம் வரும்போது நமக்கு நம்ம எத்தனைதான் செஞ்சாலும் அது நடக்கவே நடக்காது. இஃப் 11th house lord are in Shubhakatri yoga, they give much wealth according. There is much wealth according. There is much wealth also if lord of Navamsa occupied by the 11th lord is a benefic aspect by lord of two. Okay, அடுத்தது 11th lord well placed in Kendras. 11th house கேந்திரா அப்படிங்கிறது 1, 4, 7, 10. திருக்கோணங்கிறது 1, 5, 9. அது மாதிரியான இடத்துல போய் 11th lord உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங் மெலிஃபிக் அது உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் வெல்த். நமக்கு எப்படி பைசா கிடைக்கும் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங் மெலிஃபிக் இந்த 11th கிவ் மச் வெல்த். சப்போஸ் மெலிஃபிக் பிளானட் ராகு, கேது அந்த மாதிரியான மெலிஃபிக் பிளானட் போய் நம்மகிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும் 11th ஹவுஸ்ல போய் உட்கார்ந்துனாக்க அதுக்கு நமக்கு நல்ல வெல்த்தை கிடைக்கும். லார்ட் ஆஃப் லக்னா
செகண்ட் அண்ட் 11th ஸ்ட்ராங் கிவ் மச் வெல்த். நம்ம அதாவது லக்னா இந்த லார்ட் ஆஃப் த லக்னா, அதாவது இது லக்ன லார்ட் செகண்ட் அண்ட் 11th அது என்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு நல்லது கொடுக்கும். லக்ன லார்டு இன் கேந்திரா, 10th லார்டு இன் 4th and the 9th lord in the 11th gives Raja Yoga. Exchange of houses between Lagna Lord and the 11th lord, exchange between second lord and 11th lord give much wealth and property. ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னாக்க 11th ஹவுஸ் வந்து நம்மளுடைய கெயின். நமக்கு ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு கெயின் கிடைக்குமா? இதுல நான் இதை எழுதல, நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்லியிருக்கேன். ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு கெயின் கிடைக்குமா, நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குவோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க 11th ஹவுஸுக்கு பார்த்தோம். 11th ஹவுஸ் நம்ம மெயினா எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல 11th 4 அப்படின்னு கேட்டாக்க செகண்ட் ஹவுஸ். ஸோ செகண்ட் ஹவுஸ் நமக்கு நல்லபடியா இருந்ததுனாக்க நமக்கு சப்போஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நல்ல கடன் கிடைக்கிறதுக்கு, லோன் கிடைச்சா லோன் ஈஸியா கிடைக்கிறதுக்கு, இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம் அது நிறைய ரெண்ட் வந்து நம்ம அதனால நமக்கு பைசா இன்கம் வர்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் 11th இருந்து எடுத்து 11th இருந்து 4வது ஹவுஸ் பார்த்தேன்னாக்கா அது வந்து நம்மளுடைய லக்னத்திலிருந்து 2வது வீடு. ஸோ அந்த 2வது வீடையும் நம்ம பார்க்கணும், 11th ஹவுஸையும் பார்க்கணும், ஒரு செகண்ட் ஹவுஸையும் பார்க்கணும். பார்க்கும்போது ஒருத்தருக்கு வீடுல லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்காதா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். First, second and 11th lord strong in Navamsa and strong in Vargas, Mula Trikona or exaltation sign, more than 3 Vargas is combination for millionaires. Okay, combination of 9, 11 and second lord give much wealth. The 9th lord, 11th lord and second lord எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு வச்சுக்கோங்க. இல்ல நான் ராசியில கூட நவாம்சா இல்ல நிறைய வர்க்க சாட் இருக்கு. அந்த வர்க்க சாட்ல அந்த மாதிரி இருந்தா கூட ரொம்ப பணக்காரலா ஆவா. லாஸ் ஆஃப் வெல்த், இப்ப நம்ம கெயினை பத்தியே பார்த்துட்டோம். அந்த இடத்துல நமக்கு வெல்த் லாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் மெலிஃபிக் லார்ட் ஆன் லார்ட் ஆஃப் 11th. இன்கம் கம்ஸ் ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் லார்ட் ஆஃப் 10. டைரக்ஷனுக்கு 10th ஹவுஸ்க்கு கெயின் வந்து 11th ஹவுஸ் இல்லையா? அதனால நமக்கு வந்து எங்கேயும் ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு கேட்டாக்க 10th ஹவுஸ்ல தான் வருது. டைரக்ஷன் ஆல்சோ ஃப்ரம் த சைன் ஆஃப் 11th ஹவுஸ் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட் இன்ஃபுளுன்ஸ் 11. எந்த 10th and 11th எது ஜாஸ்தி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட்டோ அது நமக்கு இன்ஃபுளுன்ஸ் கொடுக்கும். ஸோ சப்போஸ் அந்த இடத்துல வந்து மெலிஃபிக் பிளானட்டோட இன்வால்மெண்ட் இருந்ததுனாக்க நமக்கு லாஸ் கிடைக்கும். வெல்த் த்ரூ ஹானஸ்ட் மீன்ஸ் நமக்கு வந்து நேர்மையா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பெனிஃபிட் பிளானட் வெல்த் த்ரூ ஹானஸ்ட் அண்ட் லீகல் மீன்ஸ். மெலிஃபிக் பிளானட் வெல்த் த்ரூ அன்ஃபேர் மீன்ஸ். நம்ம நிறைய பேர் இந்த குண்டாக்குறது எல்லாம் பண்றா, மாஃபியா கேங் வச்சு நடத்துறா, அப்புறம் இந்த இது பண்றா இல்லையா, வட்டி ரன் வட்டி அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் பண்றான்னாக்கா அதுக்கு இந்த 11th ஹவுஸ் வந்து அவளுக்கு கெட்டு போயிருக்கணும். ஸோ மெலிஃபிக் பிளானட்ஸ் வெல்த் த்ரூ அன்ஃபேர் மீன்ஸ். மிக்ஸ்டு பிளானட்ஸ் கிவ் மிக்ஸ்டு ரிசல்ட். நிறைய பிளானட் போய் 11th ஹவுஸ்ல உட்காந்துருந்தா மிக்ஸ்டு ரிசல்ட். ஏன்னா அந்த இதுல வந்து நம்ம எடை போட்டு பாக்குறோம், எப்படி திராஸ்ல எடை போட்டு பாக்குறோமோ அது மாதிரி இது எத்தனை 4 பிளானட் போய் 11th உட்காந்துருந்தாக்கா அதுல எந்த பிளானட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், நல்ல பிளானட் உட்காந்தா ஓரளவுக்கு கெட்ட வழியில பண்ணா கூட பகவான் திருப்பி நல்ல வழி கொண்டு வந்துடுவார். அதே நமக்கு வந்து நிறைய கெட்ட பிளானட் போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாக்க நம்ம வந்து எவ்வளவுதான் மனசுல நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட கடைசியில கெட்டதை பண்ணி தலையில பேட் கர்மா தூக்கி தள்ள போட்டுப்போம். 11th lord afflicted gives spiritual thrust. Lagna second and 11th lord is friendly, money used on litigation and honorable causes. சம்பாதிக்கிற பைசா எப்படி செலவழிக்க போறோம் இல்லையா? சோ அந்த லக்ன லார்ட் செகண்ட் லார்ட் அந்த இதுல 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறதாவோ நல்ல சொல்ல யோகக்காரர்களா இருக்கும்போது நம்ம சம்பாதிச்ச பணத்தை நேர்மையான வழியில செலவழிப்போம். ஓகே, நல்ல 4 மதிப்பு, அதாவது நிறைய பேருக்கு நம்ம டொனேஷன் கொடுப்போம். அப்படிலாம் கொடுக்கும்போது நமக்கு அது வந்து நமக்கு மற்றவனுடைய புகழ் வருதோ வரலையோ நம்மளுடைய கர்மாக்கள் கழிகிறது. இஃப் செகண்ட் அண்ட் 11th lord enemies, if லக்ன லார்ட் wealth squandered of wine and women. ஓகே, சன் இப்போ வந்து 11th ஹவுஸ்ல சன் இருந்தனாக்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது கிடைக்கும்? திக்பலா 11th ஹவுஸ்ல 10th and 11th ஹவுஸ்ல சூரியன்றதுனா தட் இஸ் கால்ட் திக்பலான்னு சொல்லுவாங்க. வெல்த், ராயல்டி, ஹை ஜாப் இன் கவர்மெண்ட், லக்கி இன் ஜெனரல், ஈஸி சக்சஸ், போட்டோகிராஃபி. ஏன்னா சூரியன் இன்னைக்கு போட்டோகிராஃபி, அதுவும் ராகு வேலை செய்து உட்காந்தா கண்டிப்பா போட்டோகிராஃபி, டைரக்ஷன் அது மாதிரிலாம் இருக்கும். போட்டோகிராஃபி, ஆடிட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், வெரி ரிச். சந்திரன் வெல்த், ஜெனரஸ், நோபல், மெனி விமன். ஏன்னா சந்திரன் வந்து நம்ம லேடியா பண்ணோம், அதனால மெனி விமன் டு ஹெல்ப் த நேட்டிவ். Fond of literature and art, good reputation, earned through lands, farming, milk, dairy, wines. ஏன்னா எதெல்லாம் லிக்விடா இருக்கோ அதுல இருந்து. அதுக்கப்புறம் வாட்டர்ல தான் வந்து உங்களுக்கு அங்கேருந்தா முத்து கிடைக்கிறது, அதெல்லாம் மீன் கிடைக்கிறது சமுதிரத்துல இருந்தா, ரிவர்ல இருந்து. அதனால ஃபிஷ் இதுல தான் அவளுக்கு லாபம் பைசா இதுல இருந்து தான் வரும். சப்போஸ் செவ்வாய் இருந்தா இன்ஃபுளுன்ஷியல், கிரேட் சக்சஸ், ஆர்மி அண்ட் போலீஸ், லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல். ஏன்னா மார்ஸ் இஸ் த கெமிக்கல், லேண்ட், டிம்பர், மினரல்ஸ்,
மெட்டல் அண்ட் ஸ்போர்ட்ஸ். மெர்குரி புதன் வந்து இன்டெலிஜென்ட், மாஸ்டர்ஸ் ஆஃப் மெனி டெக்னிக், லேர்ன்ட் இன் சயின்ஸ், ரிச், வெல்தி, ட்ரூத்ஃபுல், trades, writing, teaching, dear to women. Jupiter gains from various sources, immensely rich, intelligent, wealth, riches, many friends, God-fearing, books and publishing, religion, charity. Venus, wealthy, Venus வந்து சுக்கிரன், wealthy, fond of travel, like கம்பெனி ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ். சப்போஸ் 11th ஹவுஸ்ல போய் யாருக்காவது வீனஸ் உட்காந்துனாக்கா அவளுக்கு ஜாஸ்தி தன்னை விட ஆப்போசிட் செக்ஸ்காரால தான் ஜாஸ்தியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா. பாப்புலர் அமாங் ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டர், டான்ஸ், மியூசிக், ஹோட்டலியர், காஸ்மெட்டிக், ஷோ பிஸ்னஸ், ஃபிலிம்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், பிவரேஜ், வெஹிக்கிள் கெயின்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். Saturn எப்பவுமே லோ கேட்டகரி, ஹேஸ் மெனி மென் அண்ட் விமன் ஒர்க்கிங் அண்டர் த நேட்டிவ், பாலிட்டிக்ஸ், earning through government, few friends, disrupted education, land and immovable property, industries, hardware, oil refineries, அப்புறம் வேற என்ன தெரியல, அயன் அண்ட் மைன்ஸ். அந்த மாதிரி நிலத்தை இது பண்ணுறோம் இல்லையா, அதனால மைன்ஸ் அந்த இதெல்லாம் பண்றோம் இல்லையா, வைரம் எடுக்கிறது, இது கறி எடுக்கிறது மாதிரியான மைன்ஸ். ராகு ஃபேமஸ், வெல்தி, லேர்ன்ட், சீஃப் ஆஃப் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், wealthy in foreign countries, year in affliction, leader of low classes, wealth through farming, agriculture. Ketu, windfall through lottery. ஒருத்தர் எனக்கு எழுதியிருந்தாரு, கேத்து 11th ஹவுஸ்ல இருந்தானாக்கா திடீர்னு எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தா கூட அவளுக்கு 11th ஹவுஸ்ல கேத்துனா திடீர்னு பணக்காரன் ஆயிடுவா. நல்ல இடத்துல இருந்து அலையன்ஸ் கிடைக்கும், அது மூலமா பணக்காரன் ஆவா. இது மாதிரி நிறைய நல்ல காரியம் திடீர்னு லாட்ரில இருந்து, லாட்ரின்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல திடீர்னு அவ போட்ட பைசாலாம் டபுள் ட்ரிபிள் ஆகும். So, windfall through lottery, speculation, stock market, exchange, noble and successful, travel to many places in comfort. இதுதான் 11th house. இப்போதைக்கு நான் வந்து planets in 11th house, இப்போ வந்து 11th lord இந்த all the houses வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அநேகமா உங்களுக்கு நான் இது பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் கொடுப்போம். பொறுமையா என்னோட சேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.